ஹாய் கைஸ், ஐம் அரஃபத். இந்த வீடியோஸ் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து 2 ஸ்டாக் வந்து பிக் பண்ணியிருக்கோம் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அது வந்து எப்படி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க ஆரம்பிக்கலாம். என்ன விஷயத்தை பேஸ் பண்ணி நான் இந்த ஸ்கிரிப்டை நான் எடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் இந்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த இந்தியா சிமெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஹை, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேங்களா? இந்த அப் ட்ரெண்டில் சின்ன ரீடேஸ்மெண்ட் கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான ஒரு வால்யூம் கொடுத்து இதை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து மறுபடியும் புல் பேக் ஆகிட்டு மறுபடியும் வந்து இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. கரெக்டுங்களா? இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் லைன் எக்ஸ்பெக்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் எக்ஸ்பெக்டில் இருக்குது. இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்திங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் மார்க்கெட் வந்து ஒரு கிளியர் கட்டாக ஒரு பிரேக் அவுட்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு புல் ட்ரெண்டாக இருந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா புல் ட்ரெண்ட். ஓகேங்களா? இந்த புல் ட்ரெண்டில் சின்ன ரீடேஸ்மெண்ட் கொடுத்துட்டு, இந்த ரீடேஸ்மெண்ட்டுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஃபிபனாச்சியில் குறைஞ்சது ஒரு 50லேருந்து 61 ரேஞ்சில் வரைக்கும் ஃபிபனாச்சியில் ரீடேஸ்மெண்ட் ஆகிடுச்சு. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட். வந்து பார்த்திங்கனாவே தெரியும் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு புல் பேக் ஆரம்பிச்சிது. அந்த புல் பேக் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டே சார்ட்டில் பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த இடத்துல வால்யூமுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பையிங் சைடில் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கனாவே தெரியுது பார்த்திங்களா? இந்த கேண்டில்லையே வால்யூம் வந்துருச்சு. இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போதே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் பிரேக் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக இன்டிமேட் பண்ணியிருக்கு இந்த இடத்துல. இப்போ இன்டிமேட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா, அடுத்த கேண்டில் 2 கேண்டில் சைட்வேஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கட்டாக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் டைரக்ஷனில் வச்சுருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இனி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நேற்று வச்ச ஹையை வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி பிரேக் பண்ணுறான் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த லெவல் வரைக்கும் போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 204லேருந்து 213 வரைக்குமே போகிறக்கான பாசிபிலிட்டிஸ். 213 பிரேக் பண்ணிடுது மார்க்கெட் அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 223 தான் உங்களுக்கு. அப்போ எனக்கு வந்து இந்த லோங்கிறது அடுத்து நீ வரவே கூடாது உங்களுக்கு. ஏன்னா வால்யூம் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு வால்யூம் வந்து ஒரு பையிங் சைடில் இருக்கிறனால மறுபடியும் வந்து இந்த 188.75 188ங்கிறது வந்து மறுபடியும் வரக்கூடாது உங்களுக்கு. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு ஹையர் பிரேக் பண்ண போகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த லெவலில் தான் இருக்கும். அதே மாதிரி மினிமம் ஒரு ஸ்டாப் லாஸிங் நமக்கு இன்ட்ராடேக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சஜஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு கம்மியான டைம் ஃப்ரேமில் ஒரு சைட்வேஸ் ஆகுதான்னு நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா நேற்று தான் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்கி அதுக்கப்புறம் இந்த சைட்வேஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து கிளியர் கட்டாக அப் ட்ரெண்டில் போயிருக்கிறதுனால மார்க்கெட் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மினிமம் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரலாம். இப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் இருக்குது அப்படின்னா ட்ரெண்ட் லைனோட ரீடெஸ்ட்மெண்ட் வரைக்கும் வரலாம். ஏன்னா இதில் வந்து வால்யூம் அதிகமாக இருக்கிறனால ரீடெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் தராதுங்கிறது தான் ஒரு இம்பார்ட்டன்ஸான விஷயம் சொல்லப்போனால். ஏன்னா எப்போவுமே வந்து வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு கண்டினியூஸ் ட்ரெண்டாக தான் இருக்கும். ஒரு ஹையர் ஹை தான் மார்க்கெட் போக ஆரம்பிக்கும். ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டில் மார்க்கெட் எப்போவுமே வராது. ஏன்னா ரீடெஸ்ட்மெண்ட்டில் வருது அப்படின்னாலும் மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்கு ட்ரை பண்ண தான் செய்யும் அது. ஏன்னா வால்யூம் இருக்கிறனால. ஏன்னா பையர்ஸ் வந்து ஓவராலாக வந்து அதிக குவான்டிட்டி இந்த இடத்துல பை பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து வால்யூம்ங்கிறது வந்து க்ரியேட் ஆகுது. இப்போ க்ரியேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து ஒரு ஹையர் ஹை ஜோன் தான் போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் இதில் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த என்ன ஸ்டாக் பிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டே சார்ட்டில் நான் வச்சு காமிக்கிறேன். டே சார்ட்டில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குது தெரியுது அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்து ஒரு சைட்வேஸ் ஜோன் இந்த இடத்துல பார்த்திங்கனாவே தெரியுது. ஒரு நல்ல ஒரு சைட்வேஸ் ஜோனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு வந்திருக்கு. இவ்வளோ நாளாக ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த இடத்துல நல்ல ஒரு சைட்வேஸ் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட் வந்து ஒரு வால்யூமோட கொடுத்துருக்கீங்க. ஒரு க்ரீன் கலர் வால்யூமோட மார்க்கெட்டிங் வந்து
ஒரு வால்யூமோட இந்த இடத்துல கொடுத்துருக்கறனால இந்த லோங்கிறது அடுத்து வரக்கூடாது உங்களுக்கு மார்க்கெட்டில். கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் மேலேயே வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபுல் பாடி கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுருக்கனால மார்க்கெட் வந்து டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு மார்க்கெட்னு அர்த்தம். இப்போ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த லெவல் வரைக்கும் ஒரு 1666 பை எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு டார்கெட்டுங்கிறது வந்து 1814 தான் இருக்குது உங்களுக்கு சொல்லப்போனால். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால இது வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ லோங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னா இந்த லெவல்ஸ் வச்சுக்கலாம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இறங்குது அப்படின்னா இந்த லெவல் எந்த கேண்டில் வால்யூம் எனக்கு கொடுத்துருக்கோ அந்த கேண்டிலோட லோங்கிறது ஒரு இன்சில் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கேண்டிலோட லோ வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு கம்மியான ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ டார்கெட்டுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெவலில் இருக்கணும். ஒரு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 1:2 அந்த கேட்டகரியில் வருது இது. இப்போ இந்த ஹைக்கு மேலே நீங்கள் போனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு பை எடுத்தீங்க அப்படின்னா நேற்றத்தோட லோ தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக இனிஷியலாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம் சேனலில் வந்து யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.